பில்டர் உங்களுடைய ஃப்ளாட்டை ப்ராமிஸ் பண்ணபடி அக்ரிமெண்ட் படி ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் டிலே பண்ணாலும் சரி, இல்லைன்னா டிலே பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் சரி, டிலே பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி டேக்கும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஸ்பிஐயோடையும் ப்ளஸ் 2% இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு பில்டர் கொடுத்தாக வேண்டும். அப்படி அவர் கொடுக்கல அப்படின்னா ட்ரைபூனல் ரெரா அத்தாரிட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கப்படும். இந்த வகையான கேசஸை ஒரே கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகுது. இதனால் உருவாக்கப்பட்டது தான் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ட்ரைபூனல் 2016. இந்த அத்தாரிட்டியில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா ஸ்பீடியாக நீங்கள் ரிலீஃபை பெற்றுக்கொள்ள முடியும். பில்டர் உங்களுடைய ஃப்ளாட்டை ப்ராமிஸ் பண்ணபடி அக்ரிமெண்ட் படி ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் டிலே பண்ணாலும் சரி, இல்லைன்னா டிலே பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் சரி, டிலே பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி டேக்கும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஸ்பிஐயோடையும் ப்ளஸ் 2% இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு பில்டர் கொடுத்தாக வேண்டும். அப்படி அவர் கொடுக்கல அப்படின்னா ட்ரைபூனல் ரெரா அத்தாரிட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கப்படும். இந்த வகையான கேசஸை ஒரே கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகுது. இதனால் உருவாக்கப்பட்டது தான் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ட்ரைபூனல் 2016. இந்த அத்தாரிட்டியில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா ஸ்பீடியாக நீங்கள் ரிலீஃபை பெற்றுக்கொள்ள முடியும்.